கிராமங்கள்ல அறுவடை முடிஞ்சு காலியா உள்ள வயல்கள்ல கிடைமாடுகளை கட்டி கிடை போடுவாங்க. இதற்கு முக்கியமான காரணமே மாட்டுச்சாணமும் அதோட கோமியம் தான். டெல்டா பகுதிகளில் அதிகமா உம்பளச்சேரி கிடைமாடுகளை தான் இதற்கு பயன்படுத்துவாங்க. சிலர் இதை ஜெயகொண்ட வர்க்க மாடுகள்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் உள்ள நாட்டு மாடுகள்ல ரொம்ப அழகாகவும் அதிக பலம் இழுக்கக்கூடிய மாடுகளாகவும் ஜல்லிக்கட்டுல அதிகம் பயன்படுற மாட்டினமும் இதுதான். இப்போ ஆட்டுக்கிடை கட்டினா அதை சுத்தி வலை அடிச்சு அதுக்குள்ள ஆடுகளை விட்டுருவாங்க. ஆனா மாட்டுக்கிடை கட்டும் போது அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு 8 மணி நேரம் மேய்ச்சலுக்கு பிறகு வர மாடுகளை இது போல எதிரும் புதிருமா அதோட மின்னங்கால்களை கட்டிடுவாங்க. அப்போதான் ராத்திரியில மாடு அங்கு இங்கும் ஓடாது. இது போல அங்க உள்ள எல்லா மாடுகளையும் அப்படி கட்டிடுவாங்க, கன்றுக்குட்டிகளை தவிர. இதை செய்ய ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அந்த மாடுகளை பராமரிக்கிற கீதாரி இருப்பாரு. அவரோட குரலுக்கும் அவரோட வாசனைக்கும் தான் இந்த மாடுகள் கட்டுப்படும். அந்த கீதாரியோட பொருட்கள் ஒரு கம்பு, வாட்டர் பாட்டில், தூக்குவாளி, துண்டு தாங்க. ஒரு கீதாரி சராசரியா 100 மாடுகளை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாரு. அவரோட குரலுக்கு இந்த மாடுகள் கட்டுப்பட்டு நடக்கும். கிராமத்து வயல்காரங்கள் கிட்ட ஒரு ஏக்கருக்கு இவ்வளோன்னு பேசி கிடை மாடுகள் அங்க கட்டுவாங்க. ஏன்னா நாட்டு மாட்டு சாணத்துல நிறைய நுண்ணுயிரிகள் இருக்கு. அத மண்ணோட நன்மைக்கும் பயிரோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது. இரவு முழுக்க கிடை போடும் போது ஒவ்வொரு மாடும் 3 முறையாவது சாணம் போட்டுரும். அந்த மாடு படுத்து எழுந்திருக்கும் போதெல்லாம் சாணம் போடுங்க. அதனால மாடை எப்ப பார்த்தாலும் லைட்டா தட்டி எழுப்புவாங்க, அப்ப சாணம் போடும். மாட்டு எரு மறு வருடம் ஆட்டு எரு அப்பவேன்னு சொல்லி ஒரு பழமொழியும் இருக்கு. எங்க ஊர் பகுதியில மாட்டு எரு உளுந்துக்கு நல்ல வளர்ச்சியை தரும்னு சொல்லுவாங்க. இந்த கிடை மாடுகள் கிட்ட பெண் மாடுகளுக்கும் காளை மாடுகளுக்கு நிகராக ஆக்ரோஷம் இருக்கும். கூட்டத்துல ஒரு சில மாடுகளை பழக்கப்படுத்தி அதுகிட்ட இருந்து பால் கறந்துப்பாங்க. அது கழுத்துல மணி கட்டியிருப்பாங்க. அது ராணி மாடுகள்னு சொல்லுவாங்க. வெயில் மழைன்னு சொல்லிட்டு எல்லா காலநிலைக்கும் ஏத்து வாழக்கூடியது. 50 மாட்டுக்கு ஒரு காலங்கிற போல காளைகளும் இந்த கூட்டத்துல இருக்கும். அது கம்பீரமா இருக்கும்.